Hello friends, welcome to Mithuntips. பராத்தால நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ஸ்டஃப்டு வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அதில் ஒரு வெரைட்டியாக சோயா கீமா பராத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள், பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போது பராத்தா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன். சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்து நம்ம பிசையும் போது உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. ஃபைனலாக 1 டீஸ்பூன் எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவி ஒரு 30 மினிட்ஸ் இதை நல்லா ஊற வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. அடுத்தது இதுக்கு சோயா பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை எடுத்து நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு ஒரு 2-3 தடவை பச்சை தண்ணியிலையும் நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்துடுங்க. சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட வேண்டாம். ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்டஃபிங்க்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது, ஒரு தக்காளி மீடியம் சைஸ் அதுவும் பொடியை நறுக்குனது, ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு, 3 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 2. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பொடியை நறுக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் குக்காகவும் செய்யும். அதுக்கப்புறமா ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திடலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியை நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பொடியை நறுக்கினது சேர்த்திடலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை நல்லா போகிற மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கப்புறமா மசாலா தூள் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனேன். பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போது அந்த வெங்காயம் தக்காளி கூட நம்ம சேர்த்திருக்க மசாலா எல்லாமே பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோயா கீமாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சோயாவில் நல்லா மிக்ஸ் ஆகும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிச்சிடாமையும் இருக்கும். நல்லா மசாலா எல்லாமே பிளெண்ட் ஆகும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கோங்க. நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாவுலேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதில் பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா மசாலா எல்லாமே இந்த சோயாவில் ஒட்டுற மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற மாவு எடுத்து பராத்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பராத்தாக்கு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேசாக முதல்ல தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வைக்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துருக்குறேன். இதை நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டினா தான் நம்ம உள்ளே வைக்கும்போது அது உடையாமல் இருக்கும்.
ஸோ இப்போ உருட்டியாச்சு. இதை சென்ட்ரு பாட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மடித்து விட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஸ்டஃபிங் பிரியாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம நீட்டாக தேய்ச்சிக்கலாம். மாவு வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. லேசாக வேணும்னா நல்லா தின்னாக வந்து தேய்ச்சிக்கோங்க. இல்லை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே தேய்ச்சிக்கோங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கலாம். நெய் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போது இந்த பேன் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பராத்தா வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். இப்போது நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் தேய்ச்சிருக்கிறேன். இப்போது அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்திடலாம். உங்களுக்கு இன்னுமே லேசாக தேய்க்கும் போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே வெளியில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு அது ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காது. அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இது வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த ப்ரௌன் டாட்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். பொதுவாக எல்லா விதமான ஸ்டஃப்டு பராத்தாக்கும் சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. அப்படியே வேணும்னாலும் ரொம்ப சிம்பிளாக பிக்கிள் எடுத்துக்கலாம். அல்லது கர்டில் ஏதாவது மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு காரத்துக்கு சில்லி பவுடர் வேணும்னாலே ஆட் பண்ணிக்கலாம். அல்லது சாட் மசாலா உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்குன்னு செப்ரேட்டாக நம்ம எந்த ஒரு சைட் டிஷ் கிரேவி இந்த மாதிரி எதுவுமே வந்து செய்ய தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்துட்டு டாட்டாக வந்துருச்சு. இதுதான் வந்துட்டு சரியான பக்குவம். இப்போ நம்ம இதை அடுப்பிலிருந்து எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இப்போ வந்துட்டு ரெய்னி டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏதாவது சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.